தம்பி பாருங்க, அச்சே எங்க அப்பா மாதிரியே இருக்கான். ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க அப்பா மாதிரி இல்லன்னு தான் ஆச்சரியப்படணும். டேய், உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பார். எங்க அப்பா எவ்வளவு பெரிய வாய், ஊட்டியே தெரியுதே. இங்க பாத்தியா செயின், போட்டுக்கோ. அழகுடா நீ. குட்டி மச்சான் மட்டும் இல்ல, நீ என் கடை குட்டி மச்சான் நீ தான்டா. மாப்பிள, அத நான் தானே முடிவு பண்ணோம். நானும் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். கவர்மெண்ட்ல அரிசியும் பணமும் கொடுத்து கட் பண்றாங்களா? முதல்ல அங்க போயிட்டு அரிசியோட வாங்க. மாப்பிள கண்டுக்கவே இல்ல, ரொம்ப டீசன்ட். கேனபேட்ல தான் மாமா அந்த ஹாஸ்பிடல் இருக்கு. ஏண்டே, என்ன தைரியம் வந்தா என்னைய ஆபரேஷன் பண்ண சொல்லுவேன், உன்னைய ஆத்து விட்டுருவேன். ஏங்க, மாப்பிள்ளை இருக்கிறதுனால உங்க மேல பிரிய இல்லாத மாதிரி ஆக்ட் கொடுத்தேன். இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே. இத பாருங்க, எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தாங்க பெருசு. உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும் நான் தரேன். என்னடி பீரோல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க? மன்னிச்சிருங்க. ஏங்க, உங்க காலை காட்டுங்க. அந்த பயம் எப்ப இருக்கு மனசுல? இருக்குங்க. படே. ஊட்டி குளிரு, ஹோட்டல் சாப்பாடு நாக்கே மறுத்து போச்சு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஆமா, நீ எதுல ஸ்பெஷலிஸ்ட்? அப்படின்னா வெஜ்ஜா நான் வெஜ்ஜா, சவுத் இந்தியனா சைனீஸா? என்னங்க முட்டாள்தனமா பேசுறீங்க? நாம எப்படி சைனீஸ் ஆக முடியும்? we are all Indians. பாஸ்போர்ட்ல கூட அப்படிதான் இருக்கு. ரொம்ப அறிவாளி நினைப்பு. ஆமா, நீ வெஜிடேரியன் சமைப்பியா நான் வெஜிடேரியன் சமைப்பியா? உட்கார். ஆமா, உன்கிட்ட எந்த ஐட்டம் நல்லா இருக்கும்? நான் காஃபி எல்லாம் நல்லா போடுவேனே. காஃபி எல்லாம் நல்லா போடுவியா? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். மத்ததெல்லாம் எங்க அம்மா தான் சமைப்பாங்க. அதுக்கு உங்க அம்மாவையா கூப்பிட்டு வந்து இங்க வச்சுக்க முடியும்? அதுக்கு தான் ஸ்பெஷலா நான் ஒரு புக் வாங்கி வச்சிருக்கேனே. புக்கா? அனிமுனுக்கு தான் புக் கொண்டு வந்தா, இதுக்குமா புக்கு? இது குக் புக்குங்க. நீ புக்கு புக்குன்னு போதெல்லாம் எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குதுமா. ஒரு காபி போடுமா. அதுதாங்க செய்றேன். காஃபி போடுவதற்கு முதலில் ஸ்டவ் பத்த வைக்க வேண்டும். காஃபிக்கே புக்கா? எஸ். அப்புறம் தண்ணி. அப்பாடா, தண்ணி ரெடியா இருக்கு. நான் தான் வச்சேன். தண்ணி கொதித்தவுடன் என்னை தூக்கி போடவும். டென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் காஃபி கன்ஃபியூஸ் ஆயிடும்ல. இத பார்த்து நான் தான் டென்ஷன் ஆகணும். 2 டீஸ்பூன் காஃபி பவுடர். அப்புறம் சுகர். ஓகே, 2 டீஸ்பூன் சுகர். அப்புறம் இப்போ காஃபியை ஃபில்டர் பண்ணனும். காஃபி என்ன ஆவணும்? அப்பா, ஃபில்டர் காணுமே, என்ன பண்றது? ஐயையையைய, சீ. யோ, அசிங்கம் பண்றீங்களே. அசிங்கத்தை பார்த்தா இப்படி ஒரு கவர்ச்சியான காஃபி எனக்கு கிடைக்குமா? It's not only brew, it's bra coffee, ma. I like it. Clean பண்றியா? சீக்கிரம் clean பண்ணு. டேய். சொல்லுங்க. இவர் பாடியில என்ன ப்ராப்ளம்? எனக்கு பாடி இல்லங்கறத ப்ராப்ளம் டாக்டர். சும்மா இருங்க. 3 நாள் இருக்கு ஒரே கோல்ட் டாக்டர். எஸ்கோல் கொடுத்திருக்கேன். லைட்டா ஃபீவர் இருந்துச்சு, க்ரோசின் கொடுத்துட்டேன். வயித்து வலின்னு சொன்னாரு, பெரல்கான் கொடுத்தேன். அடுத்து என்ன கொடுக்கணும்? எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும். என்ன டாக்டர் நீங்க எல்லா வியாதிக்கும் அவ மருந்து கொடுக்குறங்கற, நீங்க ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்களே. சார், உங்க வீட்ல பரவாயில்ல, நிறைய பேர் வீட்ல ஹார்ட் அட்டாக்கு நானே ஆபரேஷன் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இந்த காலத்துல செல்ஃப் மெடிசன் கொடுக்கறத பொம்பளைங்க ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. அது சில வியாதிக்கு வேணா ஓகே, என்ன வியாதினே தெரியாம மருந்து கொடுத்தா அது சில டைம்ஸ் விபரீதத்துல கொண்டு போய் விட்டுரும். எந்த வியாதியா இருந்தாலும் 1க்கு 2 தடவை செக்அப் பண்ணணும். இவர் ஃபீஸ் அதிகமா வாங்க பிளான் பண்றாரு. எந்திரங்க போலாம். என்னமா இது, சின்ன பொண்ணாட்ட வீட்டுக்குள்ளேயே பத்த வச்சுக்கிட்டு? போமா, நான் என்ன சின்ன பொண்ணு தான். இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இந்த காலத்துல மிருகங்களை கூட புரிஞ்சுக்கலாம், மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வீட்ல நடிக்கிற மாதிரி வெளியில நடிச்சா சினிமாவிலயாவது சான்ஸ் கிடைக்கும். நீ யார சொல்ற? நான் ஏன் இங்க உங்களை சொல்ல போறேன்? நீங்க என்ன வரதட்சணை வேண்டாம்னு சொல்லி மாசம் மாசம் வட்டியை வசூல் பண்றீங்க?
வரதட்சணை வாங்குறவங்க கெட்டவங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்துல இருந்தா தெரிஞ்சது, இப்படி மாசம் மாசம் வட்டியை வசூல் பண்றதை விட மொத்தமா வரதட்சணை வாங்குறவங்க எவ்வளவோ மேலு. இத பாரு, நான் சொல்றத கேளு, அப்பதான் உனக்கு. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் புண்ணாக்கு இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் பேசுறேன். எனக்கு என்ன கேடு? நிம்மதியா சந்தோஷமா நல்ல குளு குளுன்னு இருக்கேன். என்ன சும்மாவா கட்டி கொடுத்துருக்கீங்க? மாசம் மாசம் கட்டு கட்டா பணம் எல்லாம் கொடுக்குறீங்க. பின்ன என்ன கவனிக்காமலே இருப்பாங்க? கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா கவனிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சொல்றது கேள் மீனு. பாரு மீனு, மீனு. ஏமா என்ன அறிவு கட்டத்தனமா பேசிட்டீங்க? மாப்பிளை பத்தி நீ என்னதான் புரிஞ்சு வச்சிருக்க? மாமா சும்மா மாப்பிள, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுமா வாசம் தான். அதுக்காக உங்க மனசை புரிஞ்சுக்காம என் பொண்ணு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பா. நான் கேட்டு சும்மா இருக்கணுமா? மாப்பிள, நான் சத்தியத்தை மூட்டை கட்டி வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. மாப்பிள ஒண்ணு பொண்ணு கேட்டு வரும்போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இது பாருங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பெனிஃபிட் பண்ணல பணம் போட்டு வச்சிருக்கேன். இப்ப பெனிஃபிட் பண்ணுக்காரனே பணம் இல்லாம இருக்கான். நான் போட்ட பணத்தையே 10%, 20%, 2 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பான். அதனால 2 வருஷத்துக்கு என்னால கல்யாணத்தை நடத்த முடியாது. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கையில காசு இல்லைங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்தாதீங்க, நான் தரேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் பண்டலா கட்டி கொடுத்தாருமா. தெரியுமா? இப்பெல்லாம் பேப்பரை பிரிச்சாலே வசதி இல்லாம சாகிறாங்க பாரு, அதை விட வரதட்சணை கொடுக்க முடியாம சாகிறாங்களே, அந்த லிஸ்ட் தான் பெருசா இருக்கு. பக்கத்தை விட்டு சொல்றமா, இப்போ உங்க கழுத்துல தொங்குதே தாலி, அதுல இருந்து இப்ப நீ ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்கிற காரு, அது வரைக்கும் மாப்பிள நம்ம குடும்பத்துக்கு போட்டோம் பிச்சமா. வீட்டை விட்டு போறவளுக்கு தாமா பெத்ததாக வரதட்சணை கொடுப்பான். ஆனா வீட்டுக்கு வர்றவளுக்கு தட்சணை கொடுத்து ஏத்துக்கிட்டு வருமா மாப்பிள. நேற்று பெனிஃபிட் பண்ணல 50,000 ரூபாய் பணம் கொடுத்தேன். நானும் உப்பு போட்டு சாப்பிட வந்தேனே, எனக்கு சூடு சொன்னிருக்கும்ல, மாப்பிள்ளை இந்த பணத்தை வச்சுக்கன்னு கொடுத்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மாமா இந்த பணம் எனக்கு வேண்டாம், உங்க மகன் பேர்ல டிபாசிட் பண்ணுன்னு சொன்னார். யாரு? உன்னோட தம்பி பேர்ல. மகனை விட மருமகன் தான் வசந்தவர். நான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருக்கேன். நீ என்னடா இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க? மாப்பிள்ள, குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. எனக்காக என் பொண்ணை மன்னிச்சுக்க மாப்பிள்ள. ஏமாமா உங்க குடும்பம்னு சொல்றீங்க? நான் உங்கள ஒருத்தன் இல்லையா? கேட்டியா? அப்படியே அவங்க ஆத்தா புத்தி இருக்கு. எகிரகு அப்புறம் இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.